பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கிய பெற்ற அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்ககம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக இன்று பாராட்டு விழா நடத்துவதில் மிகவும் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. அண்ணா நூற்றாண்டு நூலகமும் காலச்சுவடு பதிப்பகமும் இணைந்து மாபெரும் வரலாற்று பேராசிரியர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பேராசிரியர் வெங்கடாச்சலபதி சார் அவர்களுக்கு நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக இந்த பாராட்டு விழா நடத்துவது அண்ணா எங்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். அண்ணா நூற்றாண்டு நூலகம்ங்கிறது எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள், வாசகர்கள் இவங்களை 3 பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு 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 இடமாக கருதும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு விருது பெற்ற, அதுவும் சாகித்ய விருது மாதிரி மிக உயரிய விருது பெற்ற, ஞானபீட விருது இது மாதிரி பெற்ற விருதாளர்களை கௌரவிப்பது நூலகத்தினோட மிக பெரும் கடமை அப்படின்னு நாங்கள் நினச்சிதான் ஒவ்வொரு தடவையும் சாகித்ய விகடபீட விருதாளர்களை அண்ணா நூற்றாண்டு சார்பாக ஒரு பாராட்டு விழா நடத்துகிறோம். சார் விருது வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. சாருடைய டைம் அவைலபிலிட்டி செக் பண்ணணும், ப்ளஸ் எங்களுக்கும் பல்வேறு அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. அதனால் கொஞ்சம் காலதாமதமாக ஆகிடுச்சு. இருந்தாலும் சாரை வாழ்த்தி இந்த பாராட்டு விழா நடத்துகிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த திருநெல்வேலி எழுச்சியும் வஉசி 1908 என்ற ஆய்வு நூலுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய விருது பெற்ற மிக பெரும் ஆளுமை சலபதி சார் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களை வரவேற்கிறோம் சார். மேலும் சாரை பற்றி சொல்லணுன்னா, இந்த நூலகத்தில் நான் ஜாயின் பண்ண நாளில் இருந்தோம், ப்ளஸ் தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் மின்னுருவாக்கம் ஆரம்பித்த முதல் நாளில் இருந்தோம். சாரை ஊவைசா நூலகத்தில் தான் நான் முதல்ல சந்தித்தேன். மறக்க முடியாத ஒரு நாள். எப்படி மின்னுருவாக்கம் செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் கடினமான குரலில் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதை ஏன் நீங்கள் செய்யலை, நூலகராக நீங்கள் என்ன பண்ணணும், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய நூலகத்தில் ஒரு கலெக்ஷன்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சந்திக்கும் போதும் இப்படிலாம் செய்யுங்க காமாட்சின்னு ரொம்ப ரொம்ப உரிமையாக ஒரு பேராசிரியராக கருத்துக்கள் சொல்லி எங்களை வழி நடத்திடுவாங்க. உண்மையிலேயே நிச்சயமாக எனக்கு ஒரு எங்களுடைய பேராசிரியர், என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹெச்ஓடி இருந்தால் நான் எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேனோ இந்த சேம் வே ஐ அக்செப்ட் ஆல் யுவர் கைடன்ஸ் அண்ட் நாலேஜ். இன்றைக்கி ஏதாவது ஒரு சந்தேகம், சார் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாமா, இதை எடுத்து செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது சார்கிட்ட டைம் வாங்கிட்டு போவேன். ரொம்ப தெளிவான கருத்துக்களை குறைந்த நேரத்தில் இதை தான் இப்படி தான் செய்யணும், இதை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 5 மணித்துளிகள் தான் நமக்கு ஒதுக்குவாங்க. அந்த 5 மணித்துளிகளுமே ஒரு 5000 நாட்கள் அவர் நமக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு சமம். கிளியராக சொல்லிடுவாங்க, இந்த இதை ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப செறிவுமிக்க கருத்துக்கள், அவருடைய ஒவ்வொரு தெளிவுமிக்க உரைகளாக இருக்கும். ரொம்ப ஆழமான பார்வை இருக்கும். அவரோட அட்வைஸ் நான் கண்டிப்பாக எங்கள் நூலகத்துக்கு ரொம்ப முக்கியம்னு நினைப்போம். நிறைய கான்ஃபரன்சஸ் அண்ட் செமினார்ஸில் கூட கூப்பிடுவோம். ஒவ்வொரு இலக்கிய திருவிழாலையும் சார்கிட்ட பேசும்போது அது மாதிரி கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துடைய புத்தக கொள்முதல்லையும் சாரோடைய கைடன்ஸ் நாங்கள் கேட்டோம். இம்மிடியேட்டாக நோன்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் சரி, ஹெல்த் இஷ்யூனாலும் காமாட்சி என்னை பண்ணுவேன், ஏன்னா வாட்ஸ்அப்லையோ இல்லை மெயில் மூலமாகவோ கம்யூனிகேட் பண்ணி என்கிட்ட வாங்கிக்கங்கன்பாங்க. ஸோ பப்ளிக் லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டில் சாரோடைய கைடன்ஸ் எப்போவுமே தொடரும். இது வரைக்கும் கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி சார். அதே மாதிரி சாரோடைய இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க வந்துள்ள முனைவர் சங்கரசரவணன் சார் அண்ட் திருமிகு சுகுமாரன் சார் அண்ட் கண்ணன் சார் அண்டு சித்ரா மேடம் அண்ட் அருண் பிரசாத் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து வாசகர்கள் மற்றும் பேராசிரியர்கள், ஜெயரஞ்சன் சார், பெரிய பதிப்பாளர்கள் அன்று ரீடர்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி நிரலில் இல்லாத ஒரு நிகழ்வு. ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக எனக்கு பேராசிரியர் சலபதியை தெரியும் என்பதால் நானே உரிமை எடுத்துக்கொண்டு இந்த வாழ்த்துறையை வழங்க வேண்டும் என்று நினைத்தேன்.
இரு நிமிடங்கள் தான் எனக்கு தேவை என்று நினைக்கின்றேன். 2024 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதை பெற்ற பேராசிரியர் இரா வெங்கடாச்சலபதிக்கு சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எடுத்த பாராட்டு விழாவின் போது மருதங்கோட்டான் நிர்மல் செல்வமணி சொன்ன புறநிலை வாழ்த்து. அன்று இல்லை காப்பியும் தமிழுக்கு என்று தனித்து விரிந்த நோக்குடை வரலாறு நூலும் நூலாசிரியனும். அன்று இல்லை காப்பியும் தமிழுக்கென்று தனித்து விரிந்த நோக்குடை வரலாறு நூலும் நூலாசிரியனும். இன்று உள்ளாய் வெங்கடாச்சலபதி, இனி ஏது குறை இன் தமிழுக்கு. இன்று உள்ளாய் வெங்கடாச்சலபதி, இனி ஏது குறை இன் தமிழுக்கு. புதின புலவன் புதுமை பித்தன் புத்தாய்வு புக்கு புலம் தொகுத்தாய். பாட்டினால் நாட்டினை நாட்டிய பாரதி காட்டாமுகங்களை காட்டினை ஆய்வாள். அடிமை தலையால் ஒடுங்கிய தமிழகம் கடிதளை அறுத்து கலித்த பாங்கினை வடிவுற வடித்தனை வரலாறாக. சுதேசி நாவாய் சங்கம் நிறுவிய உத்தமன் சிதம்பரன் உயர் வரலாற்றை உரைத்தாய் முயன்று உலகிற்கு ஓர்ந்தே. மலைபோல் செய்தியை தலைப்புள் தொகுத்து கலைக்களஞ்சியமாய் நிலைத்திடு நூலின் வரலாறு வரை வரலாற்று ஏறே. முச்சந்தி நூலை குச்சியாலும் தொடா உச்சி கொம்பரை ஒலுக்கிய உறவோய். பிறமொழி நூலை சிறந்த தமிழில் திறம்பட பெயர்த்த விரலோன் வாழி. நின் விரல் திறமெலாம் விரித்தலும் இயலுமோ. பீடுடை விருதுகள் இன்னும் பெருக. இடிலா இறையருள் நின் புறம் காக்க. மறவா நட்பின் மருதங்கோட்டான் அறம்பொருள் இன்பம் சிறந்திட நின்னை அன்புடன் வாழ்த்தி அகமகிழ்வேனே. முத்தாய்ப்பாக இந்த விழாவின் நாயகர், தமிழ் பண்பாட்டு வரலாற்று ஆய்வாளர், பேராசிரியர், எழுத்தாளர், பதிப்பாளர், மொழிபெயர்ப்பாளர் என பன்முக அடையாளங்களுடன் இயங்கி வரும் திருமிகு இரா வெங்கடாச்சலபதி அவர்களை ஏற்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். இந்த பாராட்டு நிகழ்வின் முழு மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை. நாம் அனைவரும் போற்றுகின்ற கல்வியாளர் வசந்தி தேவி அவர்கள் நேற்று காலமானார்கள். நிறைவாழ்வு வாழ்ந்த ஒரு சிறந்த சான்றோர். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய முதல் பணி வாய்ப்பு அவர்களால் தான் வாய்த்தது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அவர்கள் துணைவேந்தராக இருந்தபோது தான் எனக்கு இந்த வரலாற்றுத் துறையிலே வேலை கிடைத்தது. பல்கலைக்கழகங்களில் வேறு எந்த வழியிலும் இல்லாமல் நேர் வழியில் வேலை கிடைப்பது என்பதெல்லாம் எவ்வளவு அருமையான ஒரு செய்தி என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். சுகுமாரன், கண்ணன் போன்றவர்களெல்லாம் பாராட்டிய பாரதி கவிஞனும் காப்புரிமையும் என்ற நூலை நான் அவர்களுக்கு காணிக்கை ஆக்கியிருந்தேன். அதில் ஒரு வரி எழுதியிருந்தேன். அறமும் திறமும் கல்வியின் இரு கண்கள் என்று நம்பியவர் வசந்தி தேவி. அவருடைய நினைவை நான் முதலில் போற்றுகிறேன். இந்த நிகழ்வு கட்டாயம் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. அவரே இதே அரங்கத்தில் 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த பாராட்டு கூட்டத்தில் அவர் பேசினார். ஒரு வகையில் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு பொருத்தமானதாக கூட இருக்கலாம் என்ற ஒரு அமைதியை எனக்கு நானே கூறிக்கொண்டு 2 செய்திகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். மிகவும்
அடிமனதிலிருந்து இந்த கூட்டத்திலே அனைவரும் பேசியுள்ளார்கள். அதனுடைய செவ்வியை விரித்து பேசி அதனுடைய நுட்பத்தை நான் குலைக்க விரும்பவில்லை. இந்த சாகித்ய அகாடமி விருது என்பது மிகவும் தற்செயலாக அமைந்தது. எத்தனையோ பெரும் ஆளுமைகளுக்கு கிடைக்காத ஒரு விருது எனக்கு கிடைத்தது என்பதை நான் அவர்களுடைய சார்பாக அவர்களுக்கு தவறிய ஒரு விருதை நான் பெற்றுக்கொண்டதாகவே கருதி கொண்டு அந்த விருதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சுந்தர ராமசாமி தொடங்கி சுகுமாரன் வரை பல சிறந்த எழுத்தாளர்கள் அந்த விருது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையவில்லை. சில சமனின்மைகள் விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் என்று நம்புகிறேன். என்னுடைய எழுத்தை பற்றி, என்னுடைய ஆராய்ச்சிகளை பற்றி, பதிப்பை பற்றி, மொழிபெயர்ப்பை பற்றி நண்பர்கள் பேசினார்கள். நான் இந்த 40 ஆண்டு காலத்தில் நான் செய்ய முயன்றது என்று நான் என்ன சொல்வேன் என்றால், தமிழ் சமூகத்தில் பதிவு செய்யப்படாமல் போன சில கதைகளை நமக்கு படிப்பினையாகவும் பாடமாகவும் அனுபவமாகவும் அமைந்திருக்கக்கூடிய பல செய்திகளை நான் பதிவு செய்திருக்கிறேன். இதில் எந்த வகையான சுவாரஸ்யத்தையும் ஊட்ட நான் முயற்சி செய்யவில்லை. அந்த நிகழ்வுகளில் இயல்பாக அமைந்திருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை வெளிப்படுத்தி காட்டுவது தான் என்னுடைய முயற்சியாக இருந்துள்ளது. அந்த முயற்சியில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறேன் என்றால் அதற்கு நான் பலருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பல பெயர்களை நான் சொல்லலாம். என்னுடைய முதல் ஆசிரியர் முகம் மாமணி அவர்கள், புலவர் தா கோவேந்தன் அவர்கள், மா இளைய தங்கப்பா அவர்கள், எம்எஸ்எஸ் பாண்டியன், சுந்தர ராமசாமி என்று ஒரு பெரிய பட்டியல் நான் சொல்லலாம். இவர்களெல்லாம் ஒரு அடையாளபூர்வமாகத்தான் இந்த 4-5 பேர்களை நான் சொல்லியிருக்கிறேன். இவர்கள் போன்ற பெரியவர்களுடைய தொடர்பின் காரணமாக சிறந்த எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை படித்ததன் வாயிலாக எழுத்தினுடைய சில நுட்பங்கள் எனக்கு கைவந்திருக்கின்றது. அந்த நுட்பங்களை பயன்படுத்தி நான் எழுதியிருக்கிறேன். கண்ணன் பேசினார். நான் பேசினார் என்பதை அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். எப்போதுமே அவர் எழுதித்தான் படிப்பார். முதல் முறையாக அவர் பேசியிருக்கிறார். அவர் சிவசுப்பிரமணியம் அவர்களை பற்றி சொன்னார். சிவசுப்பிரமணியம் அவர்களையும் இந்த பட்டியலில் நான் சேர்த்து கொள்ள வேண்டும். இதேபோல் பலருடைய ஒரு முன்னுதாரணம் இருந்திருக்கின்றது. ஆனால் சிவசுப்பிரமணியன் கைலாசபதி என்ற பெயரையும் சொன்னார். இந்த 2 பெயர்களை வைத்துக்கொண்டு 2 வரிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். சிவசுப்பிரமணியம் அவருடைய எழுத்து, அவர் திரட்டிய தகவல்களின் வாயிலாக வரக்கூடிய ஒரு சுவாரஸ்யம் அவருடைய எழுத்தில் இருக்கும். கைலாசபதியினுடைய எழுத்திலே அவர் முன்வைக்கக்கூடிய வாதம், அந்த வாதத்திற்கு அவர் கையாளக்கூடிய மொழி, அந்த அளவிற்கு தான் அவர் தகவல்களை கொண்டு வருவார். ஆகவே ஆராய்ச்சியில் சுவாரஸ்யமாக தமிழ் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வகையில், வாசகர்களை சென்றடையக்கூடிய வகையில் அமைந்த எழுத்துக்கள் இதற்கு முன்பு இருந்திருக்கின்றன. ஆனால் எனக்கு கிடைத்த அளவிற்கு அங்கீகாரமோ ரசிகர்களோ எனக்கு கிடைத்தார்கள் என்பதுதான் ஒரு சுவாரஸ்யம். அதற்காக நான் அனைவருக்கும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். இந்த மேடையில் பேசிய அவருடைய பாராட்டும், அவர்கள் நுட்பமாக வாசித்திருக்கிறார்கள் என்பதும் எனக்கு மிகுந்த மனநிறைவை தருகின்றது. சான்றோர் என்பதெல்லாம் மிகப்பெரிய சொல். மிகச் சாதாரணமாக அந்த சொற்களை எல்லாம்
பயன்படுத்த முடியாது என்று நினைக்கிறேன். எப்போதுமே சுகுமாரன் மிகவும் அளந்து பேசக்கூடியவர். அவர் இன்று சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டார் என்று நினைக்கிறேன். ஆனால் வஉசி, பாரதி, புதுமைப்பித்தன் என்று பல பெரும் ஆளுமைகளின் மீது சிறிதனவேனும் வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய ஒரு வாய்ப்பு தமிழ் சமூகம் எனக்கு வழங்கியிருக்கின்றது. அந்த வாய்ப்பை நான் போற்றி அதற்காக நான் மகிழ்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.